தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை மாநகராட்சியில் அனைத்து தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பிலே 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னறிவிப்பின்றி திடீரென அந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது மாநகராட்சி வளாகத்தில் குவிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். மதுரை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் புலியியல் பிரிவு பணியாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் சுகாதாரம் மற்றும் பொறியியல் பிரிவு பணியாளருக்கு குறைந்தபட்ச ஊதிய அரசாணை 62 2D படி ஊதியம் வழங்க வேண்டும். மதுரை மாநகராட்சியில் அனைத்து அலுவலகங்களிலும் குடிநீர், கழிவறை, ஓய்வறை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். பகல் 12:30 மணிக்கு மேல் பயோமெட்ரிக் முறையை கைவிட வேண்டும். தனியார் ஒப்பந்த நிறுவனம் தொழிலாளர்களுக்கு குறைத்து வழங்கிய 4 மாத ஊதிய நிலுவத்தை மாநகராட்சி நிர்வாகம் பெற்றுத்தர வேண்டும். தூய்மை பணிகளில் தனியார் மையத்தை கைவிட வேண்டும். முந்தைய திமுக கொண்டு வந்த அரசாணை எண் 152 மற்றும் 139 ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையில வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 3 சங்கங்களின் சார்பாக, பிரதானமாக இருக்கக்கூடிய 3 சங்கங்களின் சார்பாக போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தூய்மை பணிகள் தற்போது மதுரை மாநகராட்சியில் புறக்கணிக்கப்பட்டு தற்போது பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை பொறுத்தளவுக்கு தங்களுடைய கடந்த 10 ஆண்டுகளாக பணியாளர்கள் ஓய்வு பெறும்போது அந்த பணியாளருக்கு ஈடாக மற்றொரு புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய சக தொழிலாளர்கள் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவருடைய அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அது எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பணியாளர் சங்க பிரதிநிதிகளை மாநகராட்சி ஆணையாளர் கௌரவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைத்துச் சென்று தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு பின்னதாக அவருடைய முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்களை பொறுத்தளவுக்கு, இந்த தூய்மை பணிகளை பொறுத்தளவுக்கு 100 வார்டுகளில் மேற்கொள்ளக்கூடிய பணியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் போராடி வருகிறார்கள். ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மற்றும் பல்வேறு மனித சங்கிலிகள் உள்ளிட்ட போராட்டங்கள் நடத்தியிருந்தாலும் கூட தற்போது பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கை என்பது இந்த தூய்மை பணிகளிலே தனியார் மயம் இருக்கக்கூடாது, மாநகராட்சி தூய்மை பணிகளை நேரடியாக செயல்படுத்த வேண்டும். அதே போன்று பணியாளருடைய ஊதியம் மற்றும் அவர்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளிலே உடனடியாக சுமூக தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் மையப்படுத்தி இந்த போராட்டத்தில் நடத்தி வருகிறார்கள். மோகன். ஹரிகிருஷ்ணன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களிடம் மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக 1 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருவதனால் மாநகராட்சி கௌரவகுமாருடன் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சங்க பிரதிநிதிகளை மேலே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிவில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுமா அல்லது தொடர்ச்சியாக நடைபெறுமா என்பது அறிவிக்கப்படும் என சங்க பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவருடைய கோரிக்கை என்பது இந்த நாங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். மிக முக்கியமாக தனியார் மையத்தை, தூய்மை பணிகளில் தனியார் மையத்தை கைவிட வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை இந்த மாநகராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையில் தான் மையப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளர் கௌரவகுமாருடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மோகன். ஹரிகிருஷ்ணன், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருந்தாலும் மோசடியில் ஈடுபட்ட அவர்லாண்ட் நிறுவனத்தின் மீது உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அவற்றை விவரங்கள் என்ன, சொல்லுங்க. நிச்சயமாக மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த தனியார் நிறுவனமான அவர்லாண்ட் நிறுவனத்திற்கும் தொடர்ந்து ஒரு மோதல் போக்கான நிலைதான் ஏற்படுகிறது. அவர்களிடம் தூய்மை பணியாளர்கள் முழுவதுமாக ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியாற்றி இருந்தாலும் கூட பணியாளர்களுடைய தொழிலாளர் சட்டத்தின்படி அவர்கள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கான மிக குறைவாக வழங்கப்படுகிறது. அந்த பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட காலங்களில் பிடிக்கப்பட்ட ஊதியங்களை திரும்ப வேண்டும் என பேச்சுவார்த்தையில் உடன்பாடுகள் எட்டப்பட்டாலும் அது இன்னும் செயல்படுத்தவில்லை என்கிற கோரிக்கையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த அவர்லாண்ட் நிறுவனம் உள்ளிட்ட அந்த பல்வேறு தூய்மை பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும். மாநகராட்சி நிர்வாகமே தூய்மை நேரடியாக
பார்க்க வேண்டும். நேரடியாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும். ஆந்திர பணியாளர்களை தற்போது தினக்கூலி மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பணியாளர்களே ஊதிய ஒப்பந்தத்தை இருக்கக்கூடியவர்களே நேரடியாக நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் மையப்படுத்தி இருக்கிறார்கள். இது அரசின் கொள்கை முடிவாக இருக்கிறது. அது தமிழக அரசின் சார்பிலே அதற்கான இந்த பழைய அரசாணைகளை ரத்து செய்து புதிய அரசாணைகளை பிறப்பித்தால் தான் இவர்கள் நிரந்தர பணியாளர் நியமிக்க மாநகராட்சி நிர்வாகத்தால் முடியும். இருந்த போதிலும் அதற்கான முன்னெடுப்புகளை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்க வேண்டும். இது போன்ற பிரச்சனைகளை அவர் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மாநகராட்சி நிர்வாகம் உரிய ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்பதால் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், மதுரையில் தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வலியுறுத்திய பல்வேறு கோரிக்கைகளையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். மதுரை மாநகராட்சியில் இன்றைக்கு அனைத்து பிரிவு தொழிலாளிகளும் மீண்டும் போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். 10 தினங்களுக்கு முன்னால் மாநகராட்சியில் சிஐடி சார்பாக போராட்டம் நடத்திய பொழுது மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அன்றைக்கே நம்ம முன் வச்ச கோரிக்கை அடுத்த மாமன்ற கூட்டத்தில் அவர்லேண்ட் என்கிற நிறுவனத்தினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம். அதோடு இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியத்தை அனைத்து பிரிவு தொழிலாளிகளுக்கும் வழங்குவதற்கான தீர்மானத்தையும் 14ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதோடு ஆணையாளர் மதுரை மாநகராட்சியினுடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆணையாளர் தொழிற்சங்கங்களோடு கலந்து பேசாமலேயே காலையில் மஸ்டர் ரோல் டயத்தை 7 மணி வரைக்கும் இருந்ததை 6:30 மணிக்காக குறைத்ததை அப்போதே நாங்கள் கண்டித்தோம். அதில் ஒரு மாற்றம் செய்யணும்னு கேட்டிருந்தோம். அதே போல் 12 மணிக்கு மேலே பயோமெட்ரிக்கு 2வது முறை பயோமெட்ரிக் கையெழுத்து பெறுவதை பயோமெட்ரிக்கு வைத்திருப்பது என்பது பணியாளருடைய வருகையை ஒழுங்குபடுத்துவதற்கு மாறாக தொழிலாளிகளை பல வகையில் அவருடைய சம்பளத்தை குறைப்பதற்கும் அதில் பல்வேறு முறைகேடுகளுக்கும் தான் வழி அமைத்திருக்கு. எனவே பயோமெட்ரிக்கை 2வது நேரம் கையெழுத்து பெறுவது பயோமெட்ரிக்கில் கைரேகை வைப்ப நடைமுறையை கைவிட்டு அதற்கு பதிலாக வருகை பதிவேட்டில் கையெழுத்து பெறக்கூடிய நடைமுறையை கடைபிடிக்குன்னு சொல்லியிருந்தோம். அதை பேசி சொல்லுவதாக சொன்ன துணை ஆணையாளர் இதுவரைக்கும் பொருத்தமான பதில் சொல்லவில்லை. அவர்லேண்ட் நிறுவனத்தின் மூலமாக பழிவாங்கப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஓட்டுநர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு பேசி அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ வரைக்கும் பேசி எந்த ஒரு முடிவும் தெரியலை. இதற்கிடையில் நேற்றைய தினம் ஆணையாளர் தன்னிச்சையாக மக்கும் குப்பை மக்காத குப்பையை ஒவ்வொரு தொழிலாளிகளும் தனியாக பிரித்து ஒவ்வொரு தொழிலாளியும் 100 கிலோ அளவுக்கு அளவு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் அப்படி அதில் அளவு ஏதேனும் சேகரிக்கக்கூடிய குப்பை அளவு குறைந்தால் அதற்கு தண்டனையாக அவர்கள் அன்றைக்கு வேலை பார்த்திருந்தாலும் கூட அன்றைக்கு ஊதியத்தை ரத்து செய்வோம், ஊதியம் கொடுக்கப்படாது அப்படின்ற மாதிரியான ஒரு மிகவும் அராஜகமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு, வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. எனவே இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை இன்றைக்கு மாநகராட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கோம். எனவே இன்றைக்கு நிர்வாகம் இந்த பிரச்சனையில் சுமூகமாக பேசி தீர்வு காணும் என்று எதிர்பார்க்குறோம்.